இப்போ டாக்ஸ் வளர்க்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீடுங்கள்ல இந்த சோஃபாவை கடிச்சு வச்சிருவாங்க, செருப்புங்களை கடிச்சு வச்சிருவாங்க. இதை விட ஒரு படி மேல போய் பைக்கோட அந்த சீட்டு கவர்லாம் வர கடிப்பாங்க. இதை கடிக்கிறது எப்படி ஸ்டாப் பண்றது? இந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். சப்பல்ஸ் எப்பவுமே கடிக்க விடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்லிப்பர்ல இருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனே வீட்டுக்கு கொண்டு வருது டாக்ஸுக்கு. மனுஷங்களுக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் வருது, எப்போ என்ன பண்றோன்னே தெரியல. டாக்ஸ்க்கெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் வந்தா என்ன பண்றது? அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, விளையாடுங்க. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், ட்ரீட்ஸ் பிடிக்குமா இல்லை என்ன சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணா அதுங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல கிராஸ் பண்ணும்? ஃபுட்டு தான். ஃபுட்டு தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா என்னோட டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினரை பார்த்தாலே என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிரும். இல்லை, அது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட மட்டும் பழகுனா நீங்கள் வந்து நாளைக்கு எங்கேயாவது போனால் கூட, யார் வீட்லேயும் விட்டு போனால் கூட அதுங்க பழகாது. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் பழக விடுங்க, போர்டிங்கில் விடுங்க அடிக்கடி. அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா குழந்தைங்கிட்டெல்லாம் பழக விடுங்க. நீங்கள் இப்போது இந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் இறந்துருந்தா 3 மாதத்துக்கு எந்த பெட்டும் வளர்க்காதீங்க, ஓகேங்களா? அதாவது அந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக பப்பி ஏதாவது வாங்கினீங்கன்னா திருப்பி அதுக்கும் வைரல் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 months நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி அபேண்டன் டாக்ஸை நம்ம தத்து எடுத்து நம்ம அந்த இறந்த டாக் பேர் வச்சு கூப்பிடலான்னு. அதுங்க நல்லா பெரிய டாகாக இருக்கும், அபேண்டன் பண்ண டாக்ஸ். அதுங்க எப்படி நம்மளோட நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வைக்கிற பேர் அதுங்களுக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கும்? டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு தான் இருக்கும். நீங்கள் நம்ம பிறந்த குழந்தைக்கு ஏன் காதில் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவோம். அதே தான் நீங்கள் ஒரு 5-6 வாட்டி சொல்லி சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ டாக்ஸ் வளர்க்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீடுங்கள்ல இந்த சோஃபாவை கடிச்சு வச்சிருவாங்க, செருப்புங்களை கடிச்சு வச்சிருவாங்க. இதை விட ஒரு படி மேல போய் பைக்கோட அந்த சீட்டு கவர்லாம் வர கடிப்பாங்க. இதை கடிக்கிறது எப்படி ஸ்டாப் பண்றது? இது பிஹேவியர் இஷ்யூன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். எப்படின்னா நீங்கள் கேரட்ஸ் கொடுக்கலாம். வாய் அவங்களுக்கு பல்லு ரொம்ப ஊறும். அந்த 1 இயர்க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையாவது கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டாய்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு கேரட் கொடுக்கலாம். இந்த 1 இயர்க்குள்ளே தான் அந்த கேரட் எல்லாம் சாப்பிடுவாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ நல்லது தான் சூ பண்ணுறதுக்கு. அப்புறம் போன்ஸ் விற்கும். பட் போன்ஸ் கூட ஒரு சில டைமில் போய் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது குட்டிங்களுக்கு. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சப்பல்ஸ் எப்பவுமே கடிக்க விடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்லிப்பர்லேருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனே வீட்டுக்கு கொண்டு வருது டாக்ஸுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கடிக்கவே விடாதீங்க. இந்த மாதிரி கடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக கன்னத்தில் தட்டி நோன்னு சொல்லுங்க, பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த சின்ன வயசுலேயே அதை பண்ணாதன்னு அதுங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 4-5 வாட்டி திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லும் போதே புரிஞ்சிடும். அதே மாதிரி சப்பல்ஸ் அந்த இதெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியிலேயே வைங்க. அவங்க கிட்ட வர மாதிரி எதையும் வச்சுக்காதீங்க. மனுஷங்களுக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் வருது, எப்போ என்ன பண்றோன்னே தெரியல. டாக்ஸ்க்கெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் வந்தா என்ன பண்றது? அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, விளையாடுங்க. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், ட்ரீட்ஸ் பிடிக்குமா இல்லை என்ன சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுங்க. எப்பவுமே டாக்ஸ் கேட்டெல்லாம் சாப்பாடு விஷயத்தில் தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். விளையாடுறது, வாக்கிங் கூட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம பண்ண முடியும். அவங்களுக்கும் அதே மாதிரி தான், ஹியூமன்ஸ் மாதிரி தான். மூடு ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க, சில டைம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இல்லை ஏதாவது உள்ள உடம்புல ஏதாவது பெயின் இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது தொட்டிங்கன்னா தான் தெரியும் அந்த இடத்துல பெயின் இருக்குன்னு. பட் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்லலாம் கொஞ்சம் மூடியாக இருப்பாங்க, ரொம்ப கோபம் அதிகமாக வரும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் அவங்கள பற்றி நம்மளை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆம்பிள் டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணா பெஸ்ட் இல்ல? அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். நீங்க எல்லா இதுலயுமே சொல்வீங்க, டாக்ஸ் வளர்க்கறது ஒரு 15 years கமிட்மெண்ட். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஃபேக்ட். இப்போ நீங்க அது கூட ஆம்பிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே அதோட இது நமக்கு தெரியுது.
அதுவும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இல்லையா, ஸோ அவங்களோட குணமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல கட்டி போட்டு வளர்க்கும் போது அதை பற்றி என்ன தெரியும்? அது வெறும் கார்டிங் மட்டும் வச்சுருந்தா பரவாயில்ல. நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிங்கன்னா அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியும். எந்த டைமில் அது என்ன பண்ணோன்றது நம்மளுக்கு தெரியும். நீங்க ட்ரைனிங்னு சொல்றீங்கல்ல, அதுலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து கையில அந்த கேன் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க, சில பேர் கையில ஃபுட்டு வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணா வந்து அதுங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல கிராஸ் பண்ணும்? ஃபுட்டு தான். ஃபுட்டு தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா என்னோட டாக்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினரை பார்த்தாலே என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிரும். எல்லாமே ஷார்ட் பிரீட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும், நம்மளை வந்து இது பண்ணிட்டாலே அம்மா வந்து விட மாட்டாங்க, நம்மளை ட்ரைனிங்க்கு அனுப்ப மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வீட்லேயே வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு 7 monthsக்குள்ளேயே வந்து ட்ரீட் கொடுத்தே பண்ணுங்க. சிட்டு, அப்புறம் வந்து ஸ்டாண்டு, லை டவுன், அந்த மாதிரி நீங்களே சொல்லி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு புரியும். ட்ரீட்ஸ் வச்சே பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்ததை கேட்குறேன். இப்போ டாக்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வளர்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி இந்த பெட்டை கூட்டின்னு வந்து காட்டுறது, விளையாட விடுறது, பழக விடுறாங்களா? அந்த மாதிரிலாம் சோஷியலைஸ் பண்ணலாமா? இல்லை, அது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட மட்டும் பழகுனா நீங்கள் வந்து நாளைக்கு எங்கேயாவது போனால் கூட, யார் வீட்லேயும் விட்டு போனால் கூட அதுங்க பழகாது. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் பழக விடுங்க, போர்டிங்கில் விடுங்க அடிக்கடி. அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா குழந்தைங்கிட்டெல்லாம் பழக விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. இப்போ நீங்கள் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் வச்சாதான் சாப்பிடுவாங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா சாப்பிடாமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக யாருக்கிட்டையாவது பழக வைக்கணும். அது நல்லது தான், சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் பெட்ஸை. இப்போது பெட்ஸை வந்து நம்ம வளர்த்துடுறோம், அதோட பிரிவு வந்து நமக்கு தாங்க மாட்டேங்குது. இப்போது இறந்துடுறாங்க, டிசீஸோ இல்லை நார்மலோ லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு இறந்துடுறாங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்த டிப்ரெஷன் ஆகிடுது. நம்மளால அதுலேருந்து மீண்டு வர முடியல. நிறைய பேர் வீட்டில் அது ஃபீலிங்ஸாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ என்னையா பண்ணுறது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு? நீங்கள் இப்போது இந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் இறந்துருந்தா 3 மாதத்துக்கு எந்த பெட்டும் வளர்க்காதீங்க, ஓகேங்களா? அதாவது அந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக பப்பி ஏதாவது வாங்கினீங்கன்னா திருப்பி அதுக்கும் வைரல் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 months வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இறக்குதுன்னா நீங்கள் இன்னொரு செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது ஷெல்டரில் இருக்குது, அபேண்டன் டாக்ஸ் நிறைய இருக்குது, ஓனர் இறந்த டாகு அப்படிலாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் லைஃப் கொடுக்கலாம். ஸோ அந்த டாக் பேரே அவங்களுக்கு வச்சிங்கன்னா வந்து இன்னும் என்ன சொல்கிறது, அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் டாகும் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி வந்து அபேண்டன் டாக்ஸை நம்ம தத்து எடுத்து நம்ம அந்த இறந்த டாக் பேர் வச்சு கூப்பிடலான்னு. அதுங்க நல்லா பெரிய டாகாக இருக்கும் அபேண்டன் பண்ண டாக்ஸ். அதுங்க எப்படி நம்மளோட நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வைக்கிற பேர் வந்து அதுங்களுக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கும்? டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு தான் இருக்கும். நீங்கள் நம்ம பிறந்த குழந்தைக்கு ஏன் காதில் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவோம். அதே தான், நீங்கள் ஒரு 5-6 வாட்டி சொல்லி சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தான் கூப்பிடுறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பெருசாக இருந்தாலும் எல்லாம் தெரியும். 2 years 3 years கூட நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். உங்ககிட்ட ஈஸியாக வந்து ஜெல் ஆயிடுவாங்க. கடிக்கலாம் மாட்டாங்க. நாய்னா கடிக்க தாங்க செய்யும், பட் வந்து கடிக்காதான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க, பிஹேவியரெல்லாம் பார்த்து வளர்க்கலாம் நீங்கள். ஓ, இப்போ அபேண்டன் டாக்ஸை நம்ம எடுத்து வளர்க்குறதா இருந்தால் 3 years அந்த மாதிரி தான் எடுக்கணுமா? இல்லைங்க, எப்படி வேணா 6 வயசு 7 வயசு கூட எடுத்து வளர்க்கலாம் நீங்கள், அது எந்த இஷ்யூவும் இல்லை. உங்ககிட்ட நல்லா பழகும். ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் சொன்னீங்க. கண்டிப்பாக யூ தமிழ் நேயர்களுக்கு இது பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து டாக் பிரியர்கள், பெட் லவர்ஸ்க்கு வந்து உங்களோட மெசேஜ் என்ன? நம்ம டாக்ஸ் எல்லாம் வெறுக்காதீங்க. எவ்வளோதான் மீடியாவில் என்ன யூடியூபர்ஸ் அது இதுன்னு வைரல் பண்ணாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற அன்பை செலுத்துங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டையும் காப்பாற்றுறாங்க, நாட்டையும் காப்பாற்றுறாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லலாம் எவ்வளோ நாய் இறந்துருக்கு, அவங்க பேரெல்லாம் வெளியில் வந்ததில்லை. பட் வந்து என்ன சொல்கிற, நம்மளுக்காக உயிரே கொடுக்குற ஒரு ஜீவன் அதுதான். இப்போ கூட நேற்று கூட வந்து ஒரு வீட்டில் வந்து ஓனரை பாம்பு கடிக்க போய் அது இறந்து போயிருக்கு, கடிச்சு இறந்துருக்கு. ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் அதுங்களுக்கு தெரியுமே தவிர நம்மளை ஹர்ட் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள வெறுக்காதீங்க. எப்பவுமே அவங்கள வந்து தண்ணி, ரோட் டாக்ஸுக்கு தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க.
அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. சூப்பர். நன்றிங்க. நன்றி.